ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் வெடிக்க விட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு வெங்காயம் எல்லாம் செவந்து வர வரையும் வதக்கிட்டு ஒரு 4-5 பச்சை மிளகா, மல்லி, புதினா, தக்காளி, தேவைக்கேற்ப உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், பட்டை கிராம்பு மசாலா எல்லாம் சேர்த்துட்டு அதையும் வதங்கினதுக்கப்புறம் 2 பேக்கெட் தயிர் சேர்த்துருக்கேன். 2 எலுமிச்சம்பழ சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்து சிம்மில் மூடி போட்டு வச்சுருவோம். சீக்கிரமே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி, அந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சோன்னே ரைஸை சேர்த்துடலாம். அதில் சேர்த்துட்டு அப்படியே சிம்லேயே வச்சிங்கன்னா சீக்கிரமே இந்த மாதிரி பிரண்டு வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தேவைக்கேற்ப நெய் விட்டு சேர்த்து கிளறிக்கலாம். கிளறி தம் போட்டுடலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் தொட்டி தம் போட்டுடலாம். தம்மில் போகிறதுக்கு ஒரு தோசைக்கல்லை கீழே வச்சு அது மேலே பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டோம்னா கீழே சோறு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ மறுபடியும் நெய் விட்டு நல்லா கிளறி ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சுருந்து சேவ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான பிரியாணி ரெடி.